விஜயநகரத்தில் ஒரு வித்தியாசமான பயம் பரவ ஆரம்பித்தது. ஒவ்வொரு இரவும் அரண்மனையின் நீண்ட வழித்தடங்களில் ஒரு கருப்பு நிழல் நடக்கிறதாம். காவலர்கள் சொன்னார்கள், அவன் மனிதன் மாதிரி தெரியல, நிழல் மாதிரி வந்துட்டு மறைந்து போறான். முதல் நாள் ஒரு சிறிய பொக்கிஷ பெட்டி காணாமல் போனது. 2ஆம் நாள் ராணியின் வைர மாலை மறைந்தது. 3ஆம் நாள் அரசரின் ரகசிய கடிதமே காணாமல் போனது. அரண்மனை முழுக்க பயம். சிலர் சொன்னார்கள், இது பேய் வேலை. சிலர் சொன்னார்கள், வெளிநாட்டு உளவு. ஆனால் தெனாலிராமன் மட்டும் அமைதியாக இருந்தார். அவர் மெதுவாக சொன்னார், பேய் திருடாது, மனிதன்தான் திருடுவான். அந்த இரவு தெனாலி தனியாக அரண்மனையில் சுற்றினார். அப்போது தொலைவில் ஒரு கருப்பு நிழல் ஓடியது. தெனாலி உடனே அதை பின்தொடர்ந்தார். நிழல் திடீரென ஒரு சுவருக்குள் மறைந்தது. சுவர் உள்ளே போச்சா? தெனாலி சிரித்தார். இல்ல, சுவருக்கு பின்னாடி ரகசியம் இருக்கு. அவர் சுவரை கவனமாக பார்த்தார். ஒரு சிறிய கல் மட்டும் புதிதாக இருந்தது. அதை அழுத்தியவுடன் சுவர் மெதுவாக திறந்தது. அதற்குள் ஒரு ரகசிய சுரங்க பாதை. தெனாலி மெதுவாக உள்ளே சென்றார். அங்கு திருடப்பட்ட எல்லா பொருள்களும் இருந்தன. ஆனால் அங்கே யாரும் இல்லை. பின்னால் கதவு மூடப்பட்டது. இருட்டு, முழு அமைதி. பிறகு ஒரு குரல், தெனாலிராமா, நீ அதிகமா தெரிஞ்சுகிட்டே. ஒரு கருப்பு ஆடை அணிந்த மனிதன் வெளியில் வந்தான். அவன் முகம் முழுக்க மூடியிருந்தது. அவன் கையில் வாள். இங்கிருந்து உயிரோட வெளியே போக முடியாது. தெனாலி பயப்படவில்லை. அவர் மெதுவாகச் சுற்றி பார்த்தார். சுவரில் எண்ணெய் விளக்குகள், தரையில் தண்ணீர், மேலே பழைய கயிறு. தெனாலி திடீரென்று விளக்கை அணைத்தார். முழு இருட்டு. திருடன் குழம்பினான். அடுத்த நொடியில் ஆ ஒரு பெரிய சத்தம். காவலர்கள் ஓடி வந்தார்கள். விளக்குகள் ஏற்றப்பட்டன. திருடன் தரையில் விழுந்திருந்தான். அரசர் அதிர்ச்சி அடைந்தார். இவன் யார்? முகமூடி அகற்றப்பட்டது. அனைவரும் அதிர்ச்சி. அவன் அரண்மனை பாதுகாப்பு அதிகாரி. அரசர் கோபமாக கேட்டார், நீயா இந்த எல்லாம் செய்தது? அவன் நடுங்கினான். எனக்கு அரண்மனையின் எல்லா ரகசிய வழிகளும் தெரியும். அதனால்தான் யாராலும் பிடிக்க முடியல. அரசர் தெனாலியை பார்த்தார். இருட்டுல எப்படி ஆன பிடிச்ச? தெனாலி சிரித்தார். அரசே, இருட்டு எனக்கு பயம் இல்ல. ஆனா குற்றவாளிக்குதான் பயம். அவன் ஓடும்போது தரையில் இருந்த தண்ணீரில் வழுந்து விழுந்தான். அனைவரும் சிரித்தனர். அரசர் மகிழ்ச்சியாக சொன்னார், மீண்டும் உன் புத்திசாலித்தனம் நாட்டை காப்பாத்திச்சு. தெனாலி மெதுவாக சொன்னார், உண்மை எப்போதும் ஒளிந்திருக்கும். ஆனா புத்திசாலித்தனம் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இப்படிதான் தெனாலிராமன் மீண்டும் வெற்றி பெற்றார். இந்த மிஸ்ட்ரி அட்வென்ச்சர் உங்களுக்கு பிடிச்சதா? அப்படின்னா டூன் அனிமே ஸ்டுடியோ சேனலை கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் சீன் என்னன்னு சொல்லுங்க. அடுத்த சாகச கதையில் மீண்டும் சந்திப்போம்.